எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. உண்மையதான் சொல்றேன், எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. என்னங்க நாங்கள உயிரான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி சொல்றீங்க? நானும் தான் உன்னை லவ் பண்ணேன். அப்புறம் எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? வேற வழி இல்ல ப்ரோ, மறந்துடுங்க. ப்ரோவா? ஆமா, இனிமே ப்ரோ தான். உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் நானே, கட்டுனா வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கட்டுவேன்னு. அப்ப இவ்வளவு நாளா பழகினது எல்லாமே போய்யா? கம்மோன் ஜது, நீ ஜெஃப்னா டவுன்ல டீ விக்கிற, ஆனா அவரு கனடாவுல பெரிய ரெஸ்டாரண்டே வச்சிருக்காரு. அந்த சொட்ட மாப்பிள்ளைய விட நான் குறைஞ்சு போயிட்டேனா? புரிஞ்சுக்கோயாதோ, உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு யாராச்சும் இருப்பாங்க, போய் லவ் பண்ணு. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நான் போறேன், பாய். வேணான்னு சொல்லிட்டு போறாதானே, போ போ, பிரச்சனையே இல்ல. நானும் ஃபாரின் போய் காட்டுறேன். எண்ணி 3 மாசத்துல இப்பயே ரெட் மைக்ரேஷன் போறேன், அப்ளிகேஷன் போறேன். ஃபாரின் போயிட்டு வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். நீங்க ஒர்க் விசால கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் யூரோப் இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போறனாலும் ரெட் மைக்ரேஷன் எந்த தடையும் இல்லாம உங்களை அங்க அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி விசாவும், மலேசியால நீங்க படிச்சுக்கிட்டே 1 lakh சேலரியோடய நீங்க ஒர்க் பண்ண முடியும்.